சார் என்ன சார் டாப் ஃப்ளோர் எம்டி, வேலை தெரியாதவங்களுக்கு மேல உட்கார வச்சா இதுதான் நிலைமை. வருஷம் நம்ம விழுப்புரத்துல 13 பேர் இந்த கள்ளசாராயத்துல தான் இறந்தாங்க. ஆனா அப்பயே ஏன் அரசாங்கம் தடை பண்ணல கள்ளசாராயத்தை? போன வருஷம் 13 பேர் இறந்த அப்பயே தடை பண்ணிருந்தா இன்னைக்கு 33 பேர் இறந்திருக்க மாட்டாங்க. திமுக எம்எல்ஏக்கள் இந்த கள்ளச்சாராய வியாபாரிகளுக்கு ஆதரவாக உடந்தையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர் திமுக எம்எல்ஏ திரு உதயசூரியன் 5வது முறை என்னமோ எம்எல்ஏவா இருக்காரு. ஆனா நீ பயங்கரமான ஆளியா, எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் கரெக்டா ஸ்மெல் பண்ணி வந்துற. எப்படியா? அது இருக்கட்டும், நீ மாறவே மாட்டியாடா. அவருடைய தொகுதியில் தான் இந்த கல்வராயன் மலை பகுதிகளில் சாராயம் காய்ச்சுபவர்களுக்கெல்லாம் ஆதரவு தருபவர் உதயசூரியன். கல்வராயன் மலை இறங்கி வந்துச்சுன்னா அதுல ஒரு பகுதி வந்து அதுவும் திமுக எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயன் இவர்கள் ஆதரவோடு தான் இங்க இதெல்லாம் நடக்குது. போலீஸ் ஆதரவோடு நடக்குது. இனிமே திமுகவுக்கு போட்டேன்னு சொல்லாத. அவர் சாராய ஃபேக்டரிக்கு போட்டேன், இங்கிட்டு ஒரு சாராய ஃபேக்டரிக்கு போட்டேன்னு சொல்லிட்டு போ. நீ என்னமோ முதலமைச்சருக்கு ஓட்டு போட்டு தேர்வு பண்ணணும்னு நினைக்கிற. நீ சாராய வியாபாரிகளை, சாராய முதலாளிகளுக்கு ஓட்டு போட்டிருக்க. நீ தவறாத உத்தமன் போலவே நடிக்கிறார். 2016 கலைஞர் வாக்குறுதி கொடுத்தாரு, எல்லா ஒயின் ஷாப்பையும் மூடிடுறோம், டாஸ்மாக் எல்லாம் மூடிடுறோம்னு வாக்குறுதி கொடுத்தாரு. ஞாபகம் இருக்கா? ஓட்டு போட்டீங்களா? யாருக்கு ஓட்டு போட்டீங்க? சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடி. இவ்வளவு பேர் நீயே கொண்டுட்டு அவங்களுக்காக அலற மாதிரி என்ன நடிப்புடா. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஏய், இங்க நடிக்கிறதுக்கு எங்கயாவது கூத்துல போய் நடிச்சீங்கன்னா கோட்டரும் கோழி பிரியாணியாவது கிடைக்கும்டா. பகல் வேஷம் காட்டி பாமர மக்கள் இப்போ ஒரு கோர்ட் பக்கத்துல இருக்கு, போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கு, மெயினான இடத்துல நடு மத்தியில விக்கிறாங்கன்னா அப்ப அவங்களுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லாம விற்க முடியாது இல்லைங்க சார். சாராயம் காய்ச்சறது சட்டவிரோதம் சார். அந்த ஈர வகையில எங்களுக்கு தெரியல. ஆனா சட்டவிரோதமா காய்ச்சினா தான் 4 காசு சம்பாதிக்க முடியும். பைத்தியக்காரனா இருக்கிறியா? கேட்டு சாராயத்திற்கான இந்த ஹோல்சேல் விற்பனையகம் இருப்பது காவல் நிலையத்திற்கு மிக அருகில் என்பதுதான் கொடுமையிலும் கொடுமை. நீட்டி நீட்டி வாங்குறவங்க கையெல்லாம் விளங்காம போகணும், கூசாம கேட்கிறவங்க வாயெல்லாம் புடிச்சு போகணும். அதாவது பக்கத்துலயே போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, கோர்ட் இருக்கு, தாசில்தார் ஆபீஸ் இருக்கு. இவ்வளவு இருக்கும்போது எந்த இடத்துல வச்சு சேல் பண்றாங்க சார்? இந்த கருணாபுரத்து ஒரு ஒதுக்குப்புறமா கூட இல்ல சார், கருணாபுரம் சென்டர்ல விக்கிறாங்க. இத சென்டர்ல விக்கிறாங்க. கஷ்டமே, நீ எவ்வளவு நேரம் கூப்பிட்டாலும் அவர் காதுல விழுகாது. ஏன்னா பீச்சில் அடிக்கிறதுல பாதி அவருக்கு தான். நாடு உருப்பிட்டோம். அதிகபட்சம் ஒரு 1000 ரூபாய் ஒரு ஸ்டேஷன் கொடுக்கலாம். இந்த 1000 ரூபாயை வாங்கி நக்கிறதுக்காக அந்த கள்ளச்சாராய வியாபாரியை விற்க விட்டு இந்த 48 உயிர்களுடைய குடும்பம் சாபம் உங்களை சும்மா இருக்குமா? பணம் தண்ணி நாய்ங்களா, பணத்து வாயில இருக்க அரிசியை கூட நோண்டி நோண்டி திம்பிங்களா. ஏன்டா இப்படி காசு காசுன்னு பிச்சு புடுங்குறீங்க? இதை விட எங்கேயாவது பிச்சு எடுத்து பழைக்கலாமே. கள்ளச்சாராயம் குடிச்சு 5 பேர் செத்து போயிட்டாங்க அப்படிங்கிற செய்தி வெளியானா சிக்கி கெட்ட பேர் ஆயிடும்னு மேல் இடத்துல இருந்தவங்க ஒரு மாவட்ட ஆட்சியரை விட்டு பொய் செய்தி பரப்பி இருக்கிறாங்க. இந்த ஐடியா யாருது? இந்த இழுத்துன்னு போற ஐடியா உண்டாலே அதான் கண்டுபிடிச்சிட்டேன்ல. எங்களை நம்ப மாட்டியா நீ? மாவட்ட ஆட்சியர் சொன்னதை நம்பி சாராயத்தினால சாவல, அவங்க வேற ஏதாவது வயிற்று போக்குனால வேற ஏதோ காரியத்தினால அவங்க செத்து இருக்காங்கன்னு சொன்னோன்னே மற்ற ஜனங்களும் என்ன பண்றாங்க, மறுநாள் போயிட்டு அப்பயே சாப்பிடுறாங்க. சாப்பிட்டவங்க இன்னைக்கு காலையில நிறைய பேர் இருக்கிறாங்க. இல்ல நினைக்கும் போது வெறி வருது சார். அதனால இந்த சீட்டிங் பண்றவன், ஃபோர்ஜரி பண்றவன் எல்லாரையும் நிக்க வச்சு சும்மா சுட்டு தள்ளணும் சார்.
அப்படி அவரை கட்டாயப்படுத்தி யாரு சொல்ல வச்சிருப்பாங்கன்னு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. சொல்றான் யார் ஒன்று அனுப்பினா சொல்ல வந்தால எனக்கு உயிர் தான் முக்கியமாமு. நாங்கள் நியாயப்படுத்த விரும்பவில்லை. இந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு நான் நினைக்கவே இல்லடா மச்சான். இந்த சம்பவம் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று, அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. சாரி பிரதர், என்ன மன்னிச்சிரு. ஒண்ணு கெட்டு போயிடல, ஒரு 500 ரூபீஸ் கொடு, இதே குழிய தோண்டி உன் அண்ணனோடவே படுக்க வச்சிடறேன். சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க மாவட்ட ஆட்சியரை, கண்காணிப்பாளரை. ஆனால் இதற்கு முழுமையான பொறுப்பேற்க வேண்டிய ஆட்சியாளர்களை, முதலமைச்சரை யார் என்ன செய்வது? நெத்தியில ஒட்டிட்டு நான் வெட்ட குழியில போய் படுத்துக்க, பின்னாடியே வர்றேன். போ விடாம ஸ்கூல மூடுறான், குடிக்க ஒயின் சாப்ப கோயில் ஆண்ட துறக்குறான், மாசம் ஒரு நாதா மண்ணெண்ண ஊத்துறான், இந்த நாசமத்த கடைய மட்டும் மிட் நைட்டுல தான் சாத்துறான். யோசிச்சு பாருங்க. என்ன பாட்டு? அந்த பாட்டை மாத்தி பாடுங்களேன். உன்னால பாட முடியாதுல்ல. அப்ப அது அப்ப மட்டும் எப்படி சார் வாய் வரைக்கும் காது கிழிஞ்சுது? ஆலா, நீ ஒண்ணும் கவலைப்படாதமா, அந்த பயல ஆட்டோட வச்சு அமுக்குறேன். நீங்க என்ன வியாக்கியானம் கொடுக்குறாரு? நான் பாடுறதால மதுவிலக்கு வந்துருமா நீங்க நம்புறீங்களா? ஃபண்டாஸ்டிக். அப்ப நம்புனியா? இது என்ன வியாக்கியானம்? இது வெக்கமா இல்ல? அப்ப எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி ஸ்டாண்டர்டுங்க. 5 வருஷமா திறக்காத வாய் நீ தான்டா திறந்து வச்ச. நான் திறந்ததை நானே மண் போட்டு மூடிறேன். மன்னிச்சிருங்க பாஸ், பணத்து மேல ஆசைப்பட்டு உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன். நீ என்ன துரோகம் பண்ணாலும் நான் அவனை மன்னிச்சேன். 5 சிறைக்கு அஞ்ச மாட்டோம், காசுக்கு விலை போக மாட்டோம், காசுக்கு விலை போக மாட்டோம். ஆனா 5 சிறைக்கு அஞ்ச மாட்டோம், காசுக்கு விலை போக மாட்டோம். குட்டியாடா ஒரு பீலா, அத மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாதுடா. காமெடி டைம், இப்போ உனக்கு சீரியஸ் டைம். அப்புறம் அதே மாதிரி தான் சினிமா பிரபலங்கள், எடப்பாடி பிரிவில் அப்படியே பொங்கி எழுந்தவர்கள் எங்க போனாங்க? இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா. பஞ்சாயத்து ஃபைனலுக்கு வந்துருச்சு, இன்னமும் பாயிண்ட் வரட்டும்ங்கறீங்க. மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் வெற்றி பெற்று விட்டார், அவருக்கு வாழ்த்துக்கள். இந்த பக்கம் சீமான் அவர்கள், அவருக்கு ஒரு வாழ்த்து. என்ன சூடு இறாடே, இந்த கொதிக்கிற தண்ணியை வச்சு தோட உரிக்கிறான். அச்சினா முதல்ல பெர்ஃபார்ம் பண்ணணும், கொள்கைகளை சொல்லணும். நீங்க எதுக்கு தான் ஆரம்பிச்சீங்கன்னு நான் கேக்குறேன். மரணத்திற்கு அரசு நிர்வாகத்தின் அலட்சியமே காரணம் என நடிகர் விஜய் தெரிவித்திருக்கிறார். ரிட்டர்ன் பண்ணி விட்டீடா. அப்புறம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், என்னோட